மூன்றாவது நாள் சொல்லணும்னா கஜா புயல். இது வந்து நம்ம பகுதியே சேதமடைஞ்சிச்சு. நம்ம பகுதியை சேதம் அடைஞ்சோடனே காலையில் 5 மணிக்கு எங்கே பார்த்தாலும் கரண்ட் இல்லை, அங்கங்கே மரம் வண்டியில் கீழே கிடக்குது அப்படின்னு சொன்னோன்னே கிட்டத்தட்ட 30 நண்பர்கள் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இல்லை என்னண்ணே ஏதாவது பண்ணணுண்ணே அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அருவாவை போய் ஒவ்வொரு வீட்லையும் எடுத்துக்கிட்டு கிடந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டிட்டு ரோடை ஃபஸ்ட்டு வழி செஞ்சுட்டு இருக்கும்போது ஈபி ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. இல்லை சார் எல்லோரும் மக்கள்லாம் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டேங்குக்கு மட்டும் கொஞ்சம் கரண்ட் கொண்டுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதுக்கான பணியை நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப செஞ்சு எவ்வளோ தூரம் சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துக்குள்ளே ஒரு 4 இடத்துக்கு எங்களால் தண்ணி கொண்டுட்டு போக முடிஞ்சிச்சு. கருணாநிதி நகருக்கு, அஜீஷ் நகருக்கு, ஆரோக்கிய நகர், ஈபி காலனி, இந்த 4 இடத்தோடைய ஃபுல் எதுவை எடுத்துகிட்டு எங்கள் பசங்க செஞ்சது எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கிடுச்சு. நம்ம ஒரு இப்படியெல்லாம் நம்ம வந்து ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அடுத்தபடியாக நம்மளுடைய ஈவி இதில் வந்து ஒரு பெரிய தீ விபத்து இருந்துச்சு. அன்னைக்கும் வந்து நம்ம ஆட்கள் இரவு நேரத்தில் உடனே நம்ம பசங்க முடியாதுனால நம்ம ஏதாவது செய்யணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடை போய் அங்கே என்னென்ன பொருள் வெடிக்கக்கூடிய அபாயம் இருக்கும், அந்த ஆயில் டேங்க்கு இது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்தினாங்க. அப்புறப்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது அப்புறம் டிவி சேனலு, போலீஸ் சேனல்லாம் வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்கிட்ட பேட்டி எடுத்து அப்போ தான் முதல் பேட்டியே சொன்னாங்க. அப்போ நாங்கள் இயக்கத்தை பற்றி நம்ம சொல்லலை, பட் அன்றைக்கி இந்த மாதிரி எல்லாரும் நண்பர்கள்லாம் வந்தாங்க, நம்ம செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தேன். அது கூட நம்ம புதிய தலைமுறையில் வந்துச்சு. அது நம்மளுக்கு சிறப்பாக வந்து விஷயம். இதுமாரி இன்றைக்கி வந்து கல்விக்காக நமது நண்பர்கள் கருணாநிதி, சிங்காரவேலு, சங்கரவடிவேல் மொத்தம் நிறைய பேர் இருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்காரு. டிபிஎஸ் மேமோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். தஞ்சாவூர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு சிங்கப்பூர் பெரிய ஒரு பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக, அது பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அவருடைய உதவியில் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 விளையாடியாச்சும் படிக்க வச்சிருக்கேன் அவருடைய செலவில். அது வந்து அவங்க அப்பாவும் எங்களுடைய தந்தை நினைவாகவும் அந்த பணத்தை செயல்படுத்தி கொடுக்குறது. அதுமாரி எங்களால் முடிந்தது. ஆனால் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கிறது, அவங்களா கொண்டு வந்து கொடுத்ததை நாங்கள் வாங்கி நாங்கள் வச்சிக்காம அதை செயல்படுத்திடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இதுக்காக உங்களை மாதிரி ஆதரவுகள் இப்போ கிடச்சி இன்னும் நிறைய பேர் கொடுத்தாலும் சரி, அதை வாங்கி தரமான விஷயத்தை நல்ல மனிதர்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கு நாங்கள் எப்பயும் துணையாக வாழ்த்துக்கள். அடுத்து வந்து